ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எட்டுக்கே லைஃப் ஸ்டைல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா எள்ளு பொடி சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, நிலக்கடலை பருப்பு எல்லாமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இது நாலுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல வந்து இந்த கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு மூணையும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நிலக்கடலை பருப்பு போட்டு வளர்க்குறேன். ஏன்னா என்னது வறுத்த நிலக்கடலை பருப்பு, அதனால நான் அப்படி பண்ணியிருக்கேன். பச்சை நிலக்கடலை பருப்பு தான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான எள்ளு வந்து ஒரு கைப்பிடி எள்ளு நான் போட்டிருக்கேன். கைப்பிடி எள்ளு போட்டு நல்லா வெடிக்கும் இல்லையா, டப்பு டப்புன்னு வெடிக்கலாம். அது வரைக்கும் நல்லா செவக்கா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் கடுகு கொஞ்சமாக போட்டு ஒரு 4-5 இல்லாட்டி ஒரு 10 கிலோ கூட கேஷ்யூநட் முந்திரி பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்து தனியாக வச்சுக்கணும். கேஷ்யூநட் போட்டுட்டு அடுத்து கருவேப்பிலை அதுவும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டோம். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும் எல்லாம். அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, முதல்ல மிளகா கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு ஒரு பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பருப்பெல்லாம் போட்டு நல்லா கொரகொரப்பாக பைன் இப்போ இதுவாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எள்ளு போட்டு அரைக்கணும். நல்லா ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எள்ளையும் ஒரு பல்ஸ் விட்டால் போதும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம கடுகு, கேஷ்யூநட்டு, கருவேப்பிலெல்லாம் போட்டு நெய்யில் விட்டு வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சாதத்தை போட்டு இந்த கலந்து வச்சுருக்க எள்ளு பொடியும் போட்டு உப்பு போட்டு தேவையான அளவு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டு கலந்து எடுத்துட்டோன்னா சூப்பரான டேஸ்டியான அந்த ஹெல்த்தியான எள்ளு பொடி சாதம் ரெடி. பிள்ளைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷாக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். இதை வச்சு இதான் சைட் டிஷ், உங்களுக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அதை வச்சு பிள்ளைங்க லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம், ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கு கொடுத்து விடலாம், நம்மளும் சாப்பிட்லாம். சூப்பரான டேஸ்டியாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.